வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நல்ல நாளில் நம்மையும் நம் குடும்பங்களையும் இயேசுவின் திரு இருதயத்திடம் ஒப்படைப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கமிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை திருப்பலியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வேளையில் இன்றைய நாளிலும் நம்மையும் நம் குடும்பங்களையும் அந்த தூய இருதயத்திடம் ஒப்படைப்போமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு எதிராக செய்கின்ற எல்லா பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோமாக. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்விற்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அதுவே எனக்கு நல்லது.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவருமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயர் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி.
ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். Alleluia, 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 Alleluia. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். ஆண்டவருடைய இறைவார்த்தையானது மூப்பர்களின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இறைவார்த்தை தான் நம்மை அனுதின வாழ்க்கைக்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்றி வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக 4 மனநிலை உடைய மனிதர்களை அது பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாதவர்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவர்களை தீயோன் கைப்பற்றி செல்லுவான் என்று இறைவார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, திருப்பலிக்கு இவர்கள் வருவார்கள். ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். திருப்பலியை பங்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். திருப்பலியில் இவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய கவனம், சிந்தனை எல்லாம் வேறொன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கும். இன்னும் சாப்பாடு செய்யலையே, சீரியல் போட்டுருவாங்களோ, அல்லது டியூஷனுக்கு போன நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்களோ என்றெல்லாம் இவர்களுடைய சிந்தனையானது வேறொன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இவர்கள் ஆலயத்தில் தான் இருப்பார்கள், திருப்பலியில் தான் பங்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். தீயோன், என் அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும்
கைப்பற்றி சென்றிருப்பான். முதல் வகையான மனநிலை உடைய மனிதர்கள். இரண்டாவது மனநிலை உடைய மனிதர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். திருப்பலி முடிந்தவுடன் இப்பேற்பட்டவர்களை நாம் பார்க்கலாம். மிகுந்த மகிழ்ச்சியோடு, அப்பா என்ன ஒரு பிரசங்கம், சாமியார் அழகா ஒரு மறைவுரையை ஆற்றினாரே என்றெல்லாம் உச்சரிப்போடு உற்சாகத்தோடு அவர்கள் பேசிக்கொண்டு கலகலப்பாக இருப்பார்கள். வெளியிலே சாப்பாடு போடுகிறார்கள் என்றால் சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்கும் போது ஒருவேளை அவர்களுடைய தட்டில் பிரியாணியில் வந்த பீஸ் கிடைக்கவில்லை என்றால் போதும், மறைவுரையும் அங்கு ஒதுவாது, எந்த பிரசங்கமும் அறிவுரையும் அந்த இடத்தில் கேட்கப்படாது. சண்டைகளுக்கோ அல்லது குறை சொல்லிக்கொண்டோ என்னத்த பெருசா சாப்பாடு போட்டாங்க, குறை சொல்லுகிற மனநிலை, பாறை மனநிலையாக அவர்களுடைய மனநிலை என் அன்பிற்குரியவர்களே அந்த இடத்தில் பிரதிபலிக்கிறது. மூன்றாவது மனநிலை முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள். இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவர்களை நெருத்தி விடுகிறது. கோயிலுக்கு வருவாங்க, இவங்களும் திருப்பலியில நல்லா பங்கெடுப்பாங்க. ஆனால் என் அன்பிற்குரியவர்களே இவர்களுடைய பார்வையெல்லாம் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டிருக்கும். என்னப்பா நகை புதுசா போட்டு வந்திருக்கிற, எப்போ வாங்கினது, புது மாடலா கேட்பாங்க. புடவை ஒருவேளை புதிதாக கட்டி கொண்டிருந்தால், புடவை நல்லா இருக்கே, புதுசா வாங்கினதா, எந்த கடையில எடுத்தது, சென்னை சில்கா, போர்த்திஸா, இப்படியெல்லாம் கேட்டு என் அன்பிற்குரியவர்களே அவருடைய எண்ணம் சிந்தனையும் வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், பூசை முடிகிறதோ இல்லையோ உடனடியாக அந்த உண்டியலை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள் எண்ணுவதற்காக. என் அன்பிற்குரியவர்களை முச்செடியில் விழுந்த விதைகள், இந்த உலகத்தை பற்றி உலக நாட்டங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள். இப்படிதான் ஒரு வேடன் ஒருவன் இருந்தான். அவன் காட்டிற்குள் சென்று வலை விரித்தான். அவனுடைய வலையில் ஒரு முயல் குடும்பம் முழுவதும் மாட்டிக்கொள்கிறது. அகப்பட்ட அந்த முயல்களை எல்லாம் அவன் கைப்பற்றி கொண்டு வீட்டுக்கு போகிறான். அந்த முயல் கூட்டத்தில் தாய் முயல் இருந்தது, தந்தை முயல் இருந்தது, குட்டி முயல்கள் எல்லாம் இருந்தது. முயல்களிலேயே பெரிய முயல்கள் தாய் முயலும் தந்தை முயலும். எனவே அதை இரண்டையும் அடித்து சமைத்து தின்று விட்டான். குட்டி குட்டியாக இருந்த அந்த முயல்களை என்ன செய்வது என்று தெரியாமல் அவற்றை ஒரு கூண்டு ஒன்று செய்து அதிலே அடைத்து அந்த கூண்டுக்குள் அதனை வளர்த்து வந்தான். அனுதினமும் அவற்றுக்கு சரியான உணவு போடுவது, சத்தான உணவுகளை வழங்குவது என்று அவற்றை நன்றாக பராமரித்து கவனித்துக் கொண்டிருந்தான். குட்டி முயல்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொடுக்கிற எல்லா உணவுகளையும் கொண்டிருந்தது. அப்பொழுது அதற்குள் இருந்த ஒரு குட்டி முயல் பேசத் தொடங்கியதாம். நம்முடைய அப்பா அம்மாவனுடைய கதி என்ன ஆனதோ தெரியவில்லை, ஒருவேளை நமக்கும் அதே கதிதானோ என்று மற்ற முயல்களிடம் அது சொன்னபோது மற்ற முயல்கள் எல்லாம் கேலி கிண்டல் செய்ததாம். நீ இப்படியேதான் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்பாய், நீ எக்கேடாவது கெட்டுப்போ, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், இந்த இடத்தை விட்டு நாங்கள் வரவே மாட்டோம் என்று சொன்னதாம். சில நாட்களில் அந்த முயலானது நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறது. எனவே அதை கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த வேடன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அந்த முயலை மட்டும் வெளியே எடுத்து விட்டான். அந்த முயலானது எப்படியோ அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிவிடுகிறது. நாட்கள் கடந்து போகிறது. நன்றாக வளர்ந்த அந்த முயல்களையும் எடுத்தான் சமைப்பதற்காக. அவற்றை சமைத்து அவற்றை கொண்டு விட்டான். அப்பொழுதுதான் என் அன்பிற்குரியவர்களே அந்த முயல்களுக்கு புரிய வந்ததாம், இந்த உலக பற்றின் மீது உலக ஆசைகளின் மீது அதிகமான நாட்டம் கொண்டிருக்கும் போது, இந்த மாயைகளில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு நிதர்சனமான உண்மைகள் எது என்பது நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக ஒருபோதும் நம்மால் பலன் கொடுக்கவே முடியாது. இறைவார்த்தையானது விதைக்கப்படுகிறது, நல்ல திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது, மறைவுரைகள் ஆற்றப்படுகிறது. ஆனாலும் கூட எந்த சிந்தனையும் எந்த எண்ணமும் நம் உள்ளத்திற்குள் செல்வதில்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதில்லை என்றால் இந்த இடத்தில் வழியோரம், பாறை நிலத்தில் அல்லது முச்செடிகளில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாகத்தான் நாம் திருப்பலிகளில் பங்கெடுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகி விடுகிறது. ஒருவேளை இந்த இறைவார்த்தையை நம்முடைய வாழ்வாக நாம் மாற்றுகிறோம் என்றால்
100, 60, 30 மடங்காக பலன் தருகிறவர்களாக மாறுவோம். இந்த உலக மாயையிலிருந்து நாம் விடுபட்டவர்களாய் இறைவார்த்தை காட்டுகின்ற வழியில், இறைவார்த்தை காட்டுகின்ற வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக பலன் தருகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இறைவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொண்டு தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ உன்னதமாய் ஜெபிப்போமாக. ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொண்டீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென இதையே அழைக்கின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தருளினி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் நமக்காக காத்திருக்கிறது. அந்த தூய இருதயத்திடம் அன்பு உண்டு, பாசம் உண்டு, தாழ்ச்சி உண்டு, பொறுமை உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, நாம் அவரிடத்தில் அடைக்கலம் ஆகும்போது நாமும் அந்த அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை, சாந்த குணத்தை, மென்மையான மனதை பெற்றுக் கொள்கிறோம். எனவே இந்த வேளையில் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்படைத்தவர்களாய் நற்கருணையினுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியாருடைய அருள் வரங்களை வேண்டி உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுக ஒளியின் நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குவந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இனி
வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தையை கேட்டு 100, 60, 30 மடங்கு பலன் தர சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.